அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இந்தியாவின் முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் வெறும் அரசியல்வாதி மட்டுமல்ல, மிகப்பெரிய படிப்பாளி, எழுத்தாளர். அவர் எழுதியிருக்கிற நூல்களுள் புகழ்பெற்ற ஒரு நூல் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்பது. நான் கண்டறிந்த இந்தியா என்கிற பொருளில் அவர் எழுதியிருக்கிறார். இந்தியாவின் பிரதமராக இருந்தார். ஆனாலும் இந்தியாவை பற்றி அறிந்து கொள்ள வேண்டிய செய்திகளை பல்வேறு கோணங்களில் அந்த புத்தகத்தில் அவர் எழுதியிருக்கிறார். அது அரசியல் சார்ந்த நூல் என்று சொல்ல முடியாது. ஒரு சமூக பண்பாட்டு வரலாற்று பொருள்களை உட்பொதிந்திருக்கிற ஒரு நூல். அந்த நூலில் ஒரு செய்தியை அவர் மிக நுட்பமாக குறிப்பிடுகிறார். இந்தியாவில் 2 மதங்களுக்கு இடையில் ஒரு பெரும் மோதல் ஒரு கட்டத்தில் இருந்து கொண்டே இருந்தது. ஒரு பக்கத்தில் பௌத்தம், இன்னொரு பக்கத்தில் பார்ப்பனியம். இந்த 2 மதங்கள், அந்த பார்ப்பனியம் என்பது ஒரு கட்டத்தில் அது வைதீகம் என்று வழங்கப்பட்டது. வேதம் என்பதிலிருந்து வைதீகம் என்பது வருகிறது, வைதீக மதம். இதற்கும் பௌத்தத்துக்கும் இடையில் கடுமையான போராட்டம் நடந்து கொண்டே இருந்தது. பௌத்தத்தினுடைய ஆட்சி தான் இருந்தது. ஆனால் இந்தியாவிலே குப்த பேரரசு ஏற்பட்டதற்கு பிறகு பார்ப்பனியம் மிக வேகமாக தலை தூக்கியது. இதற்கு ஒரு எடுத்துக்காட்டை அவர் சொல்லுகிறார். ஒன்றோடு ஒன்று மோதின, ஒன்றை ஒன்று நெருங்கின. எப்போதும் மோத வேண்டுமானால் நெருங்க வேண்டும். ஒன்றை ஒன்று நெருங்கின, ஒன்று இன்னொன்றை பாதித்தது. இங்கே இருக்கிற சில கூறுகள் அங்கே வந்து சேர்ந்தது, அங்கே இருக்கிற சில சடங்குகள் இங்கே வந்து சேர்ந்தது. இதனை அவர் மிக நுட்பமாக பார்த்து எழுதுகிறார். அதாவது பௌத்தத்திலிருந்து தான் ஆதிசங்கரர் இந்த மடம் நிறுவுவது என்கிற ஒரு மரபை எடுத்துக்கொண்டார். ஏனென்றால் இந்த சங்கம் என்பது பௌத்த மரபு. புத்தம் சரணம் கச்சாமி என்று வருவது போல அங்கே புத்தம், தம்மம், சங்கம் என்கிற 3 தான் அடிப்படையானவை. அந்த சங்கம் என்பது ஒரு அமைப்பு. அந்த சங்கம்தான் இங்கே சங்கர மடம் என்று ஆயிற்று. எனவே ஒன்றை ஒன்று நெருங்கி வந்தபோது ஒன்றிலிருந்து இன்னொன்றை இந்த மதம் ஏற்றுக்கொண்டது. அதனாலேயே இதற்கு என்ன பெயர் என்றால், ஒரு மறைந்திருக்கிற பௌத்தர் என்றே சங்கராச்சாரியாருக்கு ஒரு பெயரும் உண்டு. ஒரு பௌத்த கொள்கையை வேறு ஒரு உருவத்தில் அவர் காட்டி கொண்டிருக்கிறார் என்பதாக உண்டு. இப்படி ஒன்று இன்னொன்றை பாதித்ததும் இருக்கிறது, ஒன்று இன்னொன்றை அழித்ததும் இருக்கிறது. இந்த அழிவு எந்த காலகட்டத்திலே ஏற்பட்டது? பௌத்தம் ஏறத்தாழ அழிக்கப்பட்டது. எந்த காலகட்டம் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டை நேரு சொல்லுகிறார். 2 பயணிகள் சீனத்திலிருந்து இந்தியாவை நோக்கி வந்தார்கள். ஒருவர் கிபி 5ஆம் நூற்றாண்டில் வந்தார், இன்னொருவர் 7ஆம் நூற்றாண்டில். 5ஆம் நூற்றாண்டில் வந்த அந்த பயணியின் பெயர் ஃபாஹியான் என்பது. 7ஆம் நூற்றாண்டிலே வந்த சீன பயணி யுவான் சுவாங். 2 பேரும் நாட்குறிப்புகளை எழுதியிருக்கிறார்கள். இந்தியாவின் நிலை என்னவாக இருக்கிறது என்பதை எழுதியிருக்கிறார்கள். 2ஐயும் படித்து பார்க்கிற போது ஒரு உண்மை நமக்கு புரியும். 5ஆம் நூற்றாண்டிலே வந்த ஃபாஹியான் எழுதுகிற போது பௌத்தம் இந்தியாவிலே எப்படி தழைத்திருந்தது என்பதை நம்மால் பார்க்க முடிந்தது. அதாவது அசோகரின் காலத்திற்கு பிறகு பௌத்தம் என்பது ஒரு மிகப்பெரிய எழுச்சி உடையதாக ஆயிற்று. எனவே அவ்வளவு செழுமையாக இருந்த காலத்தை பற்றி ஃபாஹியான் குறிப்பிடுகிறார். ஆனால் இடையில் வந்த குப்த பேரரசு முழுக்க முழுக்க பார்ப்பனியத்துக்கு ஆதரவாக இருந்து பௌத்தத்தை அழித்து விட்டது என்றே சொல்லலாம். எனவே தான் யுவான் சுவாங் கிபி 7ஆம் நூற்றாண்டில் வந்தபோது இந்தியாவிலே பௌத்தம் என்பது ஏறத்தாழ காணாமல் போய்விட்டது என்று எழுதுகிறார். எனவே 5க்கும் 7க்கும் இடைப்பட்ட காலத்தில் தான் பௌத்த மதம் இந்தியாவிலே வீழ்ச்சி உற்றது என்பதை நேருவினுடைய புத்தகம் விளக்குகிறது. இன்னொன்றையும் அவர் சொல்லுகிறார். அங்கே இருந்து மடம் என்பதை இவர்கள் எடுத்துக்கொண்டது போல இங்கே இருக்கிற இந்து மத சடங்குகள் பலவற்றையும் மகாயானம், அதாவது நாகார்ஜுனன் என்கிற ஒரு பார்ப்பனர் புத்தரினுடைய சீடராக வந்து சேர்ந்ததாக சொல்லி பார்ப்பனிய சடங்குகள் எல்லாவற்றையும் புத்த மதத்துக்குள்ளும் கொண்டு போன பிறகு புத்த மதம் தன்னுடைய தனித்துவத்தையும் சிறப்பையும் இழந்து போயிற்று. எனவே 2ம் ஒன்றோடு ஒன்று நெருங்கவும் செய்தன, மோதவும் செய்தன, ஒன்றிலிருந்து இன்னொன்று ஒரு கூறுகளை எடுத்துக்கொள்ளவும் செய்தது என்கிற எல்லா உண்மைகளையும் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்னும் தன் நூலில் நேரு அவர்கள் எழுதியிருக்கிறார்.